சொல்லுங்க. Tell us about your love story. சரிதா வந்து ஆக்சுவலி உங்க ஸ்டூடண்ட் தானே? ஐயா! ஆமா. ஆமா. அப்போ வந்து என்னோட நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலேஜ்ல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சரியா ஆங்கிலம் பேச வராது. ஆஹா. அவங்க வந்து மராட்டியே பேசிட்டு இருந்தாங்க. அப்போ என்னன்னா, அவங்க நல்ல இன்ஜினியரா இருந்தா கூட அவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "மேடி நான் வந்து இன்டர்வியூல எப்படி பேசுறது? எப்படி நான் வந்து குரூப் டிஸ்கஷன்ல பங்கெடுக்கிறது? இல்ல எப்படி சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. நீங்க தான் இவ்வளோ இங்கிலாந்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. நான் சொல்லிக் குடேன்" அப்படின்னாங்க. ஸோ அந்த 6 பசங்களுக்கு மட்டும் நான் அந்த கிளாஸஸ் எடுத்தேன். ஹவ் டு ஷேக் ஹேண்ட்ஸ், ஹவ் டு ஸ்பீக், ஹவ் டு யூஸ் அ ஃபோக் அண்ட் அ நைஃப், இன்டர்வியூஸ், குரூப் டிஸ்கஷன்லாம் எப்படி இருக்கணும்னு. அது வந்து அவங்களுக்கு பெரிய வெற்றியாக போச்சு. அவங்க நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. ஸோ இதை வந்து ஏன் கிளாஸை நம்ம ஆக்கிக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அதில் முதல் பேட்சில் இருக்கிறவங்க வந்து பாம்பேலேருந்து ஒரு அழகான பொண்ணு வந்திருந்தா டு பி வித் ஹர் கசின்ஸ். ஓகே. அவங்களுக்கு ஒரே கோவம், என்னையா நான் பாம்பேலேருந்து வந்திருக்கேன், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், நீ ஏதோ 4 மணி நேரம் ஒரு கிளாஸுக்கு போயிடு, என்ன கிளாஸ் அது அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த கிளாஸஸ்க்கு வந்தாங்க. அப்போ தான் வந்து என்னை பார்த்தாங்க அவங்க. ஸோ சரிதான்னு ஒரு அழகான பொண்ணு என் கிளாஸில் இருந்துச்சு. அவங்க வந்து எனக்கு ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும், இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கிளாஸஸில் வந்து ஜாயின் ஆனாங்க. கிளாஸஸ் முடிச்சப்பறம் ஏர் ஹோஸ்டஸ்க்கு ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ மறுபடியும் வந்து தேங்க்யூ, உங்களால் தான் எனக்கு இந்த வேலை கிடச்சிது, உங்களை ஒரு டின்னருக்கு நான் கூப்பிட்டு போகலாமா அப்படின்னாங்க. அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டின்னருக்கு போனவன் தான் இன்னி வரைக்கும் அவங்க போடுற சோறு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ப்ரப்போஸ் பண்ணது நீங்களா அவங்களா? அவங்க தான். அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்களா? ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னன்னா, நானும் சரிதாவும் வந்து காதலிக்க வந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் நம்ம காதலிச்சோம். பட் என்றைக்குமே வந்து நான் அவங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணதான் எனக்கு ஞாபகமே இல்லை. ஒரு நாளைக்கு திடீர் சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, ஆமாம்ல என்னைக்கு தேதி வச்சுக்கலாம், எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்க, நம்ம ஐ செட் லெட்ஸ் கெட் மேரிட் ஆன் தி சேம் டே அஸ் மை பேரண்ட்ஸ். அவங்க மேரேஜ் நல்லா இருக்கு, நம்ம மேரேஜும் நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஜூன் 6ஆம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவ்வளவுதான். சோ ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணனும், அதெல்லாம் அது வந்து ஒரு அது வந்து ஒரு ஆப்வியஸ் ஆர்கானிக் டெவலப்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. நம்ம ப்ரப்போஸே பண்ணல.